ஆனால் காங்கிரஸோடு கூட்டணி நடத்துவதற்கு ஒரு 10 நாள் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பாடு. இந்த மீடியாக்காரங்கள்லாம் காங்கிரஸோடு உறவு முறிய போகிறது, தாவேக்காவுடன் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை, ராகுல் காந்தி தலைவருக்கு போன வருஷம் அண்ணன் அப்படின்னு போட்டிருந்தாரு, இந்த தடவை அண்ணேங்கிற வார்த்தையை விட்டுட்டார். அதனால கூட்டணி இல்லை. நம்ம அம்மாவுக்கு கடிதம் எழுதுறப்ப அன்பும் பாசமும் இருந்தால் அம்மான்னு எழுதுவான், சில சமயம் அன்புள்ள அம்மான்னு எழுதுவான். பாசமுள்ள அம்மான்னு எழுதாதனால அம்மாவை விஷம் வச்சு கொல்ல போறான்னு அர்த்தமா? அண்ணனுங்கிற வார்த்தையை விட்டுட்டாரு, கூட்டணி முறிந்து விட்டது. பாம்பேல பேசுறாங்க, ஹைதராபாத்தில் பேசுறாங்க, செல்வ பெருந்தகை தனியா போன் எடுத்துட்டு வெளியே ஓடுறாரு, மாணிக்கம் தாகூர் அங்க போய் பேசுறாரு, கூட்டணி முறிந்தது, ஆகாக ஓகாக அப்படின்னாங்க. சிதம்பரம் என் தலைவரை வீட்டில் போய் பார்த்தாரு. 1/2 மணி நேரத்தில் அறிவாலயத்தை நோக்கி காங்கிரஸ் கூட்டணியே வந்து 28+1 அப்படிங்கிற கூட்டணியை எழுதி கையெழுத்து போட்டு வந்து என் தலைவன் ஒரு ஆக்ஷன் பண்ணார். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி முடிஞ்சிரா ஜோலின்னு. எடப்பாடி மட்டும் இல்ல, இன்னொருத்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. யாரு? என்ன கொப்பர. யோசிக்கிறீங்களா யாரா என்ன கொப்பரன்னு? புதுசா கட்சி ஆரம்பிச்சார்ல ஒருத்தர், அவருக்கு பேர் நான் வச்சிருக்க பேரு என்ன கொப்பர. ஏன்னா இந்த கடைசி காட்சியில் சினிமாவில் வில்லன் உட்கார்ந்துருப்பாரு, கதாநாயகனை கைத்துல தொங்க விட்டு அந்த கொதிக்கிற எண்ணெய்க்கு நேர தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப வில்லன் கேட்பான், நான் சொல்வதற்கு கையெழுத்திடாவிட்டால் என்ன கொப்பரையில் அப்படியே கைத்த விட்டனா குழஞ்சு செத்துருவேன். அப்படி உடனே கதாநாயகன் அப்படியே இறக்குவாங்க. நம்ம படம் பார்க்குறவங்களாம் ஐயோ கதாநாயகன் என்ன கொதிக்குது, உள்ள விட்டுருவான் போல இருக்கு, செத்துருவார் போல இருக்கே கதாநாயகன், டக்குன்னு மேலே ஏற்றிடுவான். கையெழுத்து போடுறியா இல்லையா? முடியாது, கையெழுத்து போட மாட்டேன். என்ன கொப்பரை? ஐயா பா 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 பா, திரும்ப மேலே ஏத்து. அந்த எண்ணெய் கொப்பரை வேற எது இல்லை, சிபிஐ விசாரணைங்கிற எண்ணெய் கொப்பரைய அந்த புதுசா இருக்கிற கதாநாயகன் கட்சி கைத்துல தொங்க விட்டுட்டு மோடி இப்படியே ஏத்திக்கிட்டு இறக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்த மீட்டிங்ல மோடி சார், மோடி அங்கிள் அப்படின்னா எண்ணெய் கொப்பரை தான். சிபிஐங்கிற எண்ணெய் கொப்பரையில் விழுந்து குலைந்து போவாய். இன்னைக்கு ஒரு கதை மட்டும் சொல்றேன், பாட்டிகளா இருக்கிறதுனால. ஒருத்தன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க பையன் டீச்சர்கிட்ட எந்திரிச்சு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன், டீச்சர் அர்ஜென்ட்டா இருக்கு. டே இப்போதானடா போயிட்டு வந்த. இல்லை டீச்சர் திருப்பி வந்துருச்சு போடா. டீச்சர் சொன்னாங்க, இனிமே பொம்பளை டீச்சர்ட்ட எப்படி அசிங்கமா விரலை நீட்டிட்டு கேட்காதரா. சரிங்க டீச்சர், எப்படி கேட்கறது? இனிமே உங்களுக்கு உச்சா வந்தா விசில் அடிக்க போறேன் டீச்சர்னு கேளு, நான் விட்டுறேன் அப்படின்னா. சரிங்க டீச்சர், இனிமே வந்தா நான் விசில் அடிக்க போறேன்னு கேட்கிறேன். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன், டீச்சர் விசில் அடிக்கணும் போடா. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கேன், நைட்டு 1:30 மணிக்கு வந்துருச்சு அவனுக்கு. பக்கத்தில் பாட்டி படுத்திருக்கு, பாட்டி விசில் அடிக்கணும் எந்திரி அப்படின்றது. டேய் நைட்டு 1:30 மணிக்கு விசில் அடிச்சா பக்கத்தில் தூங்குறவங்களாம் முழிச்சுக்க மாட்டாங்களா? இல்லை பாட்டி ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். டேய் விசில் என்னடா அர்ஜென்ட் ஆர்டினரி? இல்லை பாட்டி உனக்கு அதெல்லாம் தெரியாது, வந்தா தானே உனக்கு தெரியும், ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். பாட்டி சொல்லிச்சு, ரொம்ப அவசரமாக இருந்தால் மெதுவாக என் காதில் அடிச்சு விடுறா அப்படிங்கவன் பையன் அடிச்சுட்டான். பாட்டி காது நிறைஞ்சு சுட சுட வலியுது பாட்டிக்கு. அட பாடாவதி நாய் பத்த புள்ள, என் காதில் அடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னான்னு கேட்டிருப்பனாடான்ட்டு. அந்த கம்பெனிகளுக்கு பூரா காதில் மக்கள் அடிப்பார்கள்ங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகேகே தமிழ்நாடு களிசடைகள் கழகம், அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு மத்தியில்
72,000 வாக்குச்சாவடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 12 பேர், கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குச்சாவடி முகவர்களை பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு 3 மண்டலத்தில் மீட்டிங் நடத்தி முடிச்சாச்சு. இளைஞரணி 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இளைஞரணியை உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 லட்சம் பொறுப்பாளர்கள் உள்ள அருமையான இளைஞரணியை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு இளைஞரணி கூட்டத்தை நடத்த முடியுமா உங்க கட்சியில? எடப்பாடி பழனிசாமி போனாரு டில்லிக்கு. அப்ப யாரை பார்க்க போனாரு? ஐயா அமித்ஷா ஐயா, உள்துறை அமைச்சர். போனோன்னு என்ன நடந்திருக்கான்? சும்மா கற்பனை தான். உள்ள நுழைஞ்சிருப்பாரு. குட் மார்னிங் ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. அங்கே உள்ள இருக்க செக்யூரிட்டி சொல்லியிருக்கான், வாயை மூட் அப்படின்னு இருக்கான். என்ன உள்ள நுழையும் போதே வாயை மூட சொல்கிறாங்க? வாயை மூடினா வலது பக்கம் திரும்புன்னு அர்த்தம். ஐயோ, உள்ள நுழையும் போதே வாயை மூட், டர்ன் ரைட் சைடு அப்படின்னா எடப்பாடி ரைட் சைடு திரும்பி அமித்ஷா பார்க்குறாரு. ஐயா வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஐ ஆம் எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ், तुम बोलो बोलो बोल साहब बोल कैसे அப்படின்னா in Tamil Nadu Modi said the NDA government TTV Dinagaran is not cooperating me. Anbumani Ramadas is not also cooperating me. அப்படின்னா அமித்ஷா ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? மோ பங்கம் கரேஹோ. என்னடா சொல்றாரு? போய் நல்லபடியா கூட்டணியை நடத்துங்கன்னு சொல்றாரா? இல்ல, வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு, சொல்றத செய்யி அப்படின்னு அமித்ஷா என்னை அனுப்பி விட்டாருன்ட்டு வர்றப்ப இப்படி வந்தார் பாருங்க. நாங்கள் அவரை பின்தொடர்ந்து தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு பாலையா சொல்வார் பாருங்க. இதுவரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி நடத்தி பேச்சுவார்த்தை முடியவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போவார். 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த முதலமைச்சர் தான். இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியை என் தலைவர் மு.க. ஸ்டாலின் நடத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள், எப்படிப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சில வீட்டில் அந்த வயசான தாய் தகப்பன் உட்காந்துக்கிட்டு 2 ஆம்பளை பிள்ளைய பெற்ற ஒரு அப்பா அம்மா அப்படியே உட்கார்ந்து இருக்குதுங்க. எங்கேயா 2 பையனை பெற்றிய, என்னாச்சு? பெரிய பையனை ஒரு நல்லா படிக்க வச்சு கட்டி கொடுத்தனப்பா, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் வந்தான், அப்பா நீங்கள் இந்த வீட்டில் நீ அம்மாவும் நிம்மதியாக இருங்க, நானும் என் வீட்டுக்காரமாவும் வேறு வீட்டுக்கு போகிறோம்ட்டு அவன் தனியாக குடித்தனம் போயிட்டான். 2வது பையலை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னொரு பொண்ணை கட்டி வச்சேன் அவனுக்கு. அவன் வந்தான், அப்பா அம்மா அன்னை மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேம்மா, நானும் என் வீட்டுக்காரம்மா இந்த வீட்டில் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போய் வாடகை வீட்டில் இருங்கன்ட்டு அப்பா அம்மாவை துரத்தி விட்டான். கிழவனும் கிழவியும் இப்படியே வருதுங்க. என்ன பாட்டு பாடிட்டு வருவாங்க? வியட்நாம் வீடு பாட்டு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால். அப்ப அவன் பாடுறான், ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான். 2 அழுதுகிட்டே நடந்து வருது. எங்கடா போய் நம்ம குடியிருப்போம்ட்டு அழுது கொண்டிருந்த அந்த முதியவர்களுக்கு அன்பு சோலை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மாவட்டந்தோறும் முதியவர்களுக்கு இல்லத்தை அமைத்து கொடுத்த தலைவர்
நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப போன 5 வயசு 6 வயசு தான் இருக்கான். அதுக்கெல்லாம் ஓட்டு போட போறதில்ல. ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் கடவுள்கிட்ட தான் போய் முறையிடுவாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை. கமலஹாசன் கூட களத்தூர் கண்ணம்மாவில் ஒரு பாட்டு பாடுவார். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் அம்மாவும் நீதான், எங்களை யாரு காப்பாற்றுவா என்று இருந்த அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை அவர்கள் 18 வயது வரை கொடுத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு இல்லத்தை அமைத்து கொடுத்தார். வேலை பார்க்கும் பெண்களுக்கு தோழி என்ற விடுதியை 32 விடுதிகளை அமைத்து வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? ஆம்பளைகளுக்கு இலவசமாக பஸ்ஸில் பயணத்தை நான் தருகிறேன். அப்ப யோசிக்கிறாங்க, யோ 4 வருஷம் ஆட்சி பண்ணீங்களே, அந்த நேரத்தில் பெண்களுக்கு ஒரு 100 ரூபா உரிமை தொகை கொடுத்திருந்தா கூட இப்ப நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு 100 ரூபாய் கூட உரிமை தொகை கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி ஆண்களுக்கு விடியல் பயணத்தை கொடுப்பீங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, நம்ம வரப்போறதில்ல, எதையாவது சொல்லி விடுவான், அதுலையாவது ஒரு 1000 2000 ஓட்டு நமக்கு கிடைச்சி டெபாசிட்டாவது நமக்கு கிடைக்குமாங்கிறதுக்காகத்தான் இப்படி கோரிக்கைகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோரிக்கை, ஒரு வாக்குறுதி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஜல்லிக்கட்டை அடக்கும் பொழுது யாராவது செத்து போனால் அவங்களுக்கு 15 லட்சம். ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி செத்துட்டா 15 லட்சம் கொடுப்பேன்னு யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏயா வாக்குறுதி சாகிறதுக்காயா வாக்குறுதி கொடுப்பாங்க? இப்போ பஸ்ஸு போயிட்டு இருக்கு, ஒருத்தர் ஏறி நிற்கிறார் பஸ்ஸில், பயணிகளே நீங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல செத்தா உங்க குடும்பத்துக்கு நான் 2 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்படியே பார்ப்பானுங்க. யாரா நீ? ஏண்டா பஸ்ஸில் ஏறி செத்தா 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றியே, நீலாம் மனுஷனா? இறங்கிடா கீழே. ஒரு 2 லட்சம் எனக்கு தேவையில்லை, டிரைவர்கிட்ட வர்றேன். அண்ணே நீ மோதி இறந்தீனா உனக்கு 50 லட்சம் தர்றேண்ணே. டிரைவர் வேணட்டே, இப்போதான்டா கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு, மோதி செத்தினா 50 லட்சம் தர்றேங்கிறிய, நீலாம் மனுஷனா? அந்த ஆளை ஒத்துக்குவோமா? செத்து போனால் 15 லட்சம் தருகிறேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி எங்க? ஜல்லிக்கட்டு காளையை அடக்கியவனுக்கு அரசு வேலை கொடுத்த ஒரு தலைவர் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர். காளை அடக்கினவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்த ஒரு தலைவரா? செத்து போனா 15 லட்சம் கொடுக்கிறேன்ற ஒரு தலைவரா? இன்னொருத்தர், எங்கேயாவது ஜல்லிக்கட்டு போட்டி நீங்க பார்த்திருக்கீங்க? ஜல்லிக்கட்டு அப்படி சீறி வர்றப்ப ராமராஜ் ஐயான்னா பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுவார். ஜல்லிக்கட்டு கால் அப்படி காலில் அப்படியே மண்ணெல்லாம் பிறண்டிக்கிட்டு அப்படியே இருக்கு. ஏற்கனவே 10 பேரை அடிச்சு போட்ட ஜல்லிக்கட்டு காலை. அந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு பாக்கெட்ல இருந்து 2 புல்லுக்கட்டை கொடுத்து நான் அடக்குவேங்கிறாரு. இப்படி ஒரு வீரனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ ஊர்ல ஜல்லிக்கட்டுல பார்த்துருப்பீங்க. வீரர்கள்லாம் இப்படி முண்டாசை தட்டி மாட்டை அடக்கிறதுக்கு போவானா, எல்லாம் கோமணத்தில் புல்லுக்கட்டை மாட்டிக்கிட்டு டே பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்குன்னு. ஒருத்தர் செத்தா 15 லட்சம் கொடுக்குறேங்கிறாரு, இன்னொருத்தன் புல்லுக்கட்டை காமிச்சு மாட்டை அடக்குவேங்கிறான். ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிய வீரனுக்கு அரசு வேலை கொடுத்து அவனை அழகு பார்த்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தையும் மாடல் கிராமமாக உருவாக்கி மகாத்மா காந்தியினுடைய பெயரை சூட்டுவேன்னு இன்னைக்கு காலையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்படி பெண்களை கல்வி கற்க வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி.
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தோழி விடுதியை உருவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. காலையில் பட்டினியாக வரும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தந்தது திராவிட மாடல் ஆட்சி. இறைவனுக்கு முன்னால் அனைத்து ஜாதிக்காரர்களும் சமமாக நடத்திய பெரியாரின் கனவை நனவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதுபோல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்து அன்பு கரத்தை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. வயதான முதியோர்களுக்கு அன்பு இல்லத்தை அமைத்து கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்களை விடியல் பயணம் என்ற பயணத்தை கொடுத்து பேருந்துகளில் சுதந்திரமாக பயணம் செய்ய வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. கல்லூரியில் சேர முடியாத பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து புதுமை பெண்களை உருவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. வீட்டுக்குள்ளே இருந்து ரேஷன் கடைக்கு வந்து வாங்க முடியாதவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை அமைத்த தாயுமானவராக இருந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதுபோல வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த வியாதிக்காரர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்று வேன் மூலம் மருத்துவர்களை வீட்டுக்கே அனுப்பி 5 கோடி பேருடைய வியாதிகளை நீக்கி அவர்களுக்கு புத்துயிரை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சிதான் 2026இல் மீண்டும் தமிழக முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்று சொல்லி, நான் சொல்றதை எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும். சத்தம் பத்தாது. ஸ்டாலின் தொடரட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழகம் வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழகம் வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழகம் வெல்லட்டும். வெல்வோம் ஒன்றாக. மீண்டும் தலைவரை முதலமைச்சர் ஆக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.